வாழ்கிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. நேற்று சட்டசபையில் செங்கோட்டையன் அவர்கள் ரேஷன் அரிசி தீவனமாக தான் பயன்படுது, அதை மக்கள் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். அது உண்மை கிடையாது. உண்மையிலேயே நாங்கள்லாம் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோம். அந்த ரேஷன் அரிசி பணக்காரவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த நைஸ் அரிசியோட கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும். ஒரு காலத்தில் கலைஞர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் அரிசி கொஞ்சம் பருப்பாக வந்தது உண்மை தான். ஆனால் இப்போ எல்லாம் எடப்பாடி ஆட்சி காலத்துலேயும் ஸ்டாலின் ஆட்சி காலத்துலேயும் கொஞ்சம் நல்ல அரிசி நல்ல தரமாக தான் வருது, நைஸ் அரிசி வருது. இட்லிக்கு போடும் போது நைஸ் அரிசியும் 1050 இந்த குண்டரிசி இருக்குல்ல, அது ரெண்டும் கலந்து போட்டு இட்லி செய்வாங்க வீட்டில். அதுதான் சாப்பிடுவாங்க. ரெண்டுக்கும் உபயோகப்படுத்தலாம். இட்லி தோசைக்கும் உபயோகப்படுத்தலாம், சாப்பாட்டுக்கும் உபயோகப்படுத்தலாம். 2வது நாள் பழையது தண்ணி ஊற்றி வச்சு பழையதாகவும் சாப்பிட்லாம். அரிசி நல்லா தான் இருக்குது. இதில் என்ன ஒன்றுன்னா, இப்போ இவங்க தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கப்புறம் 55 ரூபா விற்ற அரிசி சாப்பாட்டு அரிசி 15 ரூபா ரேட்டு ஏறி, விலை ஏறி இப்போ 70 ரூபா விற்கிது. ஒருவேளை அந்த விலைவாசி மடைமாற்றத்துக்காக வேண்டி சட்டசபையில் இதை பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இது தவறான செய்தி. எல்லோரும் ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்க, சாப்பிட்லாம், உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சுகர் அதிகமாக ரைஸ் ஆகாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க.